உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சுமா? கல்யாணம் முடிஞ்சு போச்சா? டேய், அந்த ஜானகி ஒழிச்சுக்கிட்ட எவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சது. புடிச்சிட்டு போட்ட விட்டுட்டு வந்து நிக்கிற. சாரிமா, எப்படி ஆச்சுன்னே தெரியலமா. பேசாத. இப்ப எனக்கு இருக்கிற கோபத்துல உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சூப்பர்மா, இன்னும் நல்லா போடுங்க. ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிறான். போடுங்க இன்னும். டேய், என்ன பழி முடிச்ச போலீஸ் தானே நீங்க? அதே போலீஸ் தான். ஏய், ஓகேவா? நல்லா செஞ்சோமா? டேய், போடா. போடா. போ. போடுங்க, அந்த பக்கம் போய் சாத்துங்க நல்லா. பா, வாங்கடா. ரத்னம், ரத்னம், அப்பா, ரத்னம், அப்பா, அண்ணா, அப்பா, ரத்னம், ரத்னம், அப்பா, அப்பா, ரத்னம், அண்ணா, அப்பா, கதவு திறங்கப்பா. அண்ணா, ரத்னம். ஏன் மேலதான் தப்பு. நீ சொல்ல சொல்ல கேட்காம நான் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுப்பா. ரத்னம், கதவு தர. அப்பா, என்னாச்சுப்பா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம்ப்பா. அப்பா, கதவு திறங்கப்பா ப்ளீஸ். அண்ணே, ப்ளீஸ்ண்ணே, கதவு தரண்ணே. அப்பா, ரத்னம், எல்லாரும் இங்க இருந்து போறீங்களா? என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. எல்லாரும் போங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு பயமா இருக்கு. நீங்க வெளியே வாங்க. நான் இப்ப யாரையும் பார்த்து பேசுற மூட்ல இல்ல. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. தெரியுமே, உங்களையும் தெரியும், உங்களோட ஹிஸ்டரி எனக்கு தெரியும். நான் ஒருத்தங்களை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவங்களோட மொத்த வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அவங்க எதிரிலே நிற்பேன். எப்படி இவன் இவ்ளோ கான்பிடென்ட்டா வந்து நம்ம கிட்டயே சவால் விட்டுட்டு போறான்? அதுவும் உன்னோட ஒட்டுமொத்த வரலாறும் தெரியும்னு சொல்றான். அது எப்படி? வேலை என்னமோ நம்மள மிரட்டுறதுக்காக இத சும்மா சொன்ன மாதிரி தெரியல. அவன் என்ன மிரட்டும் போது அவன் கண்ணுல ஒரு உண்மை இருந்தது. அப்படின்னா நடந்த எல்லாத்தையுமே ஜானகி அவன்கிட்ட சொல்லிட்டான்னு தானே அர்த்தம். அவ சொல்லாம வேலை இவ்வளவு தூரம் பேசுறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அப்பா, 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் என்னால நீங்க என்ன சிக்க வச்சுட்டு போன சூழல்ல இருந்து மீண்டு வரவே முடியல. அன்னைக்கு மட்டும் ரத்தனத்தை உங்க வாரிசா அறிவிக்காம என்ன உங்க வாரிசா அறிவிச்சிருந்தா இன்னைக்கு என்னோட வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பேன். ரத்தனம், ஜானகி, தேவராஜ் எல்லாருமே அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் மொத்தமா கெடுத்துட்டு போயிட்டீங்களேப்பா.
எல்லா தப்பையும் செஞ்சது நீங்க தான்ப்பா. நீங்க பண்ணிட்டு போன தப்ப சரி பண்றதுக்காக தான் நான் இப்ப வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் ஒரே ஒரு முடிவை மாத்தாம இருந்திருந்தா இங்க எந்த பிரச்சனையுமே வந்திருக்க போறதில்ல. அந்த முடிவுதான், அந்த ஒரே ஒரு முடிவுதான் உங்க உயிரையும் எடுத்துச்சு. வா. அப்புறம் தங்கச்சி, இன்னைக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? ஆடா கோழியா? அண்ணே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. ஆடு வேணா ஆடு, கோழி வேணா கோழி, என்ன வேணும்னு சொல்லுங்க. என்ன அண்ணனும் தங்கச்சியும் ஏதோ பிளான் போடுற மாதிரி தெரியுது. அது ஒண்ணும் இல்லண்ணே. அப்பா இன்னைக்கு அடுத்த அரசியல் வாரிசு யாருன்னு அறிவிக்க போறாருல்ல, அது எப்படியும் நீங்க தான் இருப்பீங்கன்னு 2 பேருக்குள்ளேயும் ஒரே பேச்சு. ஓ, இப்படிதான் இங்க பேச்சு ஓடிட்டு இருக்கா? மச்சான், நாங்களாச்சு பரவாயில்ல, விருந்து லெவல்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க ஒருத்தன் போஸ்டரே அடிச்சு வச்சுட்டா. யாரு? வீரசேகரனா? அவனுக்கு வேற வேலையே இல்ல மச்சான். ஏன்ன, உங்களுக்கு அந்த ஆசை இல்லையா? அப்படி இல்லம்மா, எனக்கு முன்னாடி அக்கா இருக்காங்கல்ல, ரொம்ப வருஷமா அப்பா கூடவே தானே இருக்காங்க. சீனியாரிட்டி படி பார்த்தா அக்காவுக்கு தானே கொடுத்தாகணும். ரத்னம் வந்துட்டான். வருங்கால சட்டமன்ற உறுப்பினர், வாழ்க வாழ்க. டேய், என்னடா இதெல்லாம்? இருக்கட்டும், வாழ்த்துக்கள், இருக்கட்டும். வாழ்த்துக்கள். சரிடா சரிடா. டேய், இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? இன்னும் குதிரையே வாங்கல, அதுக்குள்ள அது போட போற குட்டிக்கு பேர் வச்சாங்களாம். அப்படி இருக்குடா நீ பண்றதெல்லாம். மாப்ள, வீரசேகர மாதிரி ஒரு விசுவாசி இருந்தான்னு வைய, குதிரை வாங்காம குட்டிக்கு பேர் வைக்கிறது மட்டும் இல்ல, வானத்து மேல கயிறை போட்டு நிலாவையே பிடிக்கலாம். என்ன அங்க சத்தம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.